ஸோ 2026 நீங்கள் மெட்டல் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 2 கேம்பெயின் ஸ்ட்ரக்சர் தெரியாமல் மெட்டல் ஆட் பண்ணாதீங்க. ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு 2 கேம்பெயின் எடுத்திருக்கேன். ஸோ கேம்பெயின் 1 பார்த்தீங்க அப்படின்னா கேம்பெயின் அதில் வந்து 3 ஆட் செட் கிரியேட் பண்ணுறேன். ஆட் செட் 1, ஆட் செட் 2, ஆட் செட் 3. ஸோ 3 ஆட் செட்டுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஆடு கிரியேட் பண்ணுறேன். ஸோ ஆட் செட் 1க்கு வந்து ஒரு ஆடு, ஆட் செட் 2க்கு ஒரு ஆடு, ஆட் செட் 3க்கு ஒரு ஆடு கிரியேட் பண்ணுறேன். விச் மீன்ஸ் இது 3மே தனித்தனி ஆடியன்ஸ். ஆட் செட் 1ன்றது ஒரு ஆடியன்ஸ், 2ன்றது ஒரு ஆடியன்ஸ், 3ன்றது ஒரு ஆடியன்ஸ். இந்த 3 ஆடியன்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆட் தான் நான் அதில் காட்டுறேன். இதில் கேம்பெயின் 2ல் பார்த்தீங்க அப்படின்னா கேம்பெயின் அதில் ஆட் செட் 1 ஒரே ஒரு ஆட் செட் தான் கிரியேட் பண்ணுறேன். அந்த ஒரு ஆட் செட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 3 ஆடு நான் அதில் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த ஒரு ஆடியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 3 ஆடை பார்ப்பாங்க. ஸோ இதில் 2ல் எது பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் கேம்பெயின் ஸ்ட்ரக்சர் தான் பெஸ்ட் கேம்பெயின் ஸ்ட்ரக்சர். ஏன் அப்படின்னா இது ஆட் சீக்வன்சிங் சொல்லுவோம். ஒரு ஆடியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 3 ஆடு பார்ப்பாங்க. ஸோ ஆட் சீக்வன்சிங்கிறது இங்கே நல்லாயிருக்கும். ஒரு யூசர் வந்து ஒரு ஆடை பார்க்குறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டச் பாயிண்ட்லேயே கன்வெர்ட் ஆக மாட்டாங்க. அவங்க அட்லீஸ்ட் 2-3 தடவையாவது நம்மளோட ஆடை பார்த்தா தான் டிசிஷன் எடுக்கிற லெவலுக்கு ட்ரஸ்ட் பில்ட் ஆகும். அதனால செகண்ட் கேம்பெயின் ஸ்ட்ரக்சர் தான் பெஸ்ட் கேம்பெயின் ஸ்ட்ரக்சர்னு சொல்லலாம். எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆட் செட் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா மினிமம் 4 to 5 கிரியேட்டிவ்ஸ் அதில் இருக்கணும். ஆண்ட்ரோமேட் அப்டேட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 20 to 30 கிரியேட்டிவ்ஸ் வந்து பர் வீக் 7 டேஸுக்கு வந்து நம்ம அப்டேட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் மினிமம் 4 to 5 கிரியேட்டிவ்ஸாவது நம்ம வந்து அப்டேட் பண்ணி ஆகணும். இந்த ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒர்க் அவுட் ஆகாது. பட் இந்த ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். 2026 நீங்கள் மெட்டா ரன் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கேம்பெயின் ஸ்ட்ரக்சரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்.